கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் இன்றைக்கு நம்ம கொடுக்கிற ஒரு அழகான வசனம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமாங்க, எல்லாருமே தாழ்ந்த நிலைமையிலிருந்து தான் கர்த்தரோட கிருபையினால் உயர்த்தப்பட்டிருக்கோம். அதை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. பாருங்கள், ஆண்டவர்கிட்ட எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் துதிக்கணும் அப்படின்னா, அப்பா நீங்கள் முதல்ல எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்களே, எங்களை தாழ்மையில் யாருமே திரும்பி பார்க்காத, யாருமே நினச்சி பார்க்காத ஒரு வகையில் எங்களை நீங்கள் உயர்த்தி வச்சிங்களே தகப்பனேன்னு சொல்லி அவரோட கண் உங்கள் மேலே பட்டதுனால தாங்க இன்றைக்கி அவரோட கிருபை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவரோட கிருபை கிடைச்சதுனால தான் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த உலகத்திலேயே தேவனோட கிருபை ஒன்று மாத்திரம் போதும், சகல காரியத்தையும் சகல வல்லமையும் தேவைகளையும் சந்திக்க அவரோட கிருபை நமக்கு போதுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் துதிக்கும் போது அவரோட கிருபைக்காக அதை சொல்லி, நம்மளை உயர்த்திய கிருபையை சொல்லி துதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.